வெல்கம் டு குரு கிராமர் மாஸ்டர். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ப்ரோனவுன்ஸ் பத்தி பார்க்க போறோம். டீட்டெயிலா பார்க்க போறது பர்சனல் ப்ரோனவுன். ஓகேங்களா? இந்த சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசு அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், தென் ஷேர் அண்ட் லைக், கிவ் யுவர் வேல்யூபிள் ஃபீட்பேக். இன்னைக்குள்ள டாபிக் போலாம். கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன். கைண்ட்ஸ் ஆஃப் ப்ரோனவுன் பார்க்கறதுக்கு முன்ன ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னு தெரியணும். ப்ரோனா இணையான, நவுனுக்கு இணையான ஒரு சொல்லதான் என்னன்னு சொல்றோம், ப்ரோனவுன் அப்படின்னு சொல்றோம். இன்ஸ்டெட் ஆஃப் நவுன் we use the word is called pronoun. ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா பர்சனல் ப்ரோனவுன் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்ன 9 டைப்ஸ் இருக்கு இல்லையா, 9 கைண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் அது என்னென்னு மட்டும் பார்த்துட்டு நம்ம வந்து பர்சனல் ப்ரோனவுனுக்குள்ள போகலாம். ஓகேங்களா? பர்சனல் ப்ரோனவுன் அப்படின்னா என்ன? ரெஃபர் பர்சன், பிளேஸ் ஆர் திங் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம வந்து பர்சனல் ப்ரோனவுன் சொல்றோம். இதுல வந்து ஐ, யூ, ஹி, ஷி, வி, தே நம்ம வந்து எப்படி டீட்டெயில்டா நெக்ஸ்ட் பார்த்துடலாம். பொசசிவ் அப்படின்னா என்னன்னா ஓனர்ஷிப்பை சொல்லக்கூடியதுதான் என்னது பொசசிவ். என்னுடைய, அவனுடைய, அவளுடையன்னு சொல்றோம் இல்லையா, இது பொசசிவ் ப்ரோனவுன். ஹிஸ் பிரதர், அவனுடைய பிரதர். ஹர் சிஸ்டர், அவளுடைய சிஸ்டர். ஓகேங்களா? இப்போ யாரை சொல்றோம், நம்ம ஓனர்ஷிப்பை சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன். டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா இண்டிவிஜுவல் வித்தின் த குரூப்பை தான் என்னன்னு சொல்றோம், இண்டிவிஜுவல் வித்தின் த குரூப்பை தான் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ரோனவுன் சொல்றோம். ஈச், எய்தோ, நெய்தோ, நோபடி. நெக்ஸ்ட் வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். ரெஃபர் பேக், அதாவது ரெஃபர் பேக்கை தான் என்னன்னு சொல்றோம், ரிஃப்ளெக்ஷன்னா என்னது, திருப்பி, அப்படிதானே? இப்ப ரெஃபர் பேக்கை தான் என்னன்னு சொல்றோம், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன். இது யார் செய்தீங்க, நீ எப்படி செய்த அப்படிங்க, நான் நானாவே செய்துக்கிட்டேன். ஐ டூ இட் மை செல்ஃப், நான் நானாவே. ஓகேங்களா? அது அவன் எப்படி செய்தான், நீ எப்படி செய்த, நான் நானாவே செய்துக்கிட்டேன். யூ யூ டூ இட், நீயாவே செய்துக்கோன்னு சொல்றோம்ல, யூ டூ இட் யுவர் செல்ஃப். அவன் எப்படி செய்தான், he does it himself. ஓகேங்களா? இப்போ வந்து ரெஃபர் பேக்கை தான் என்னன்னு சொல்றோம், ரிஃப்ளெக்சிவ் ப்ரோனவுன் சொல்றோம். இன்டெஃபினைட். இன்டெஃபினைட் அப்படின்னா என்ன, ஜெனரல் வே வித்தவுட் ஸ்பெசிபிக்கலி, அதை தான் என்னன்னு சொல்றோம் இன்டெஃபினைட். ஜெனரலா சொல்லக்கூடியது. யார் வந்தாங்க, someone came. ஓகேங்களா? யாரா சொல்லுவீங்களா, somebody can tell சொல்றோம் இல்லையா, இதுதான் என்னன்னு சொல்றோம் இன்டெஃபினைட். பொதுவா, ஓகேவா, ஸ்பெசிபிக்கா சொல்லாம பொதுவா சொல்லக்கூடியதுதான் இன்டெஃபினைட். ரிலேட்டிவ் ப்ரோனவுன் அப்படின்னா என்னன்னா introduce relative class, provide more information about the subject தான் என்னன்னு சொல்றோம் ரிலேட்டிவ் ப்ரோனவுன். ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்னது, மியூச்சுவல். ஓகேங்களா? ஈச் அதர், ஒன் அனதர். டெமான்ஸ்ட்ரேட்டிவ்னா என்னது, பாயிண்ட் அவுட் பண்றது. ஓகேங்களா? பாயிண்ட் திஸ், தட், தீஸ், தோஸ், இதெல்லாமே டெமான்ஸ்ட்ரேட்டிவ். இன்ட்ராகேட்டிவ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஆஸ்க் கொஸ்டின். இந்த ப்ரோனவுன் வந்து எதுக்கு யூஸ் ஆகும், ஆஸ்க் கொஸ்டின். பர்சனல் ப்ரோனவுன். பர்சனல் ப்ரோனவுன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இஸ் எ வேர்ட் யூஸ்டு டு ரீப்ளேஸ் எ ஸ்பெசிபிக் பர்சன் ஆர் திங் இன் எ சென்டென்ஸ். அதை தான் என்னன்னு சொல்றோம், பர்சனல் ப்ரோனவுன் சொல்றோம். ஸ்பெசிபிக்கா ஒரு பர்சனையோ அல்ல திங்கையோ ரீப்ளேஸ் பண்றோம் இல்லையா அந்த வேர்டை வச்சு, அதை தான் என்னன்னு சொல்றோம் பர்சனல் ப்ரோனவுன். ஓகேங்களா? இது எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பேஸ்ட் ஆன் நம்பர், ஜெண்டர் அண்ட் கிராமட்டிக்கல் கேஸ். நம்பர் சிங்குலரா ப்ளூரலா, ஜெண்டர் மேலா ஃபீமேலா, கிராமட்டிக்கல் கேஸ் சப்ஜெக்டா ஆப்ஜெக்டா பொசசிவா, இதை பொறுத்து அந்த பர்சனல் ப்ரோனவுன் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்ப சப்ஜெக்ட் ப்ரோனவுன்லாம் எதெல்லாம், ஐ, யூ, ஹி, ஷி, இட், வி, தே, இதெல்லாமே இதுதான் வரும், சப்ஜெக்டுக்கு தான் வரும். ஷி இஸ் மை ஃப்ரெண்ட். ஆப்ஜெக்ட் என்னது, மீ, யூ, ஹிம், ஹர், இட், அஸ், தெம், இது எல்லாமே என்னது ஆப்ஜெக்ட்டுக்கு தான் யூஸ் ஆகும். பொசசிவ் எதெல்லாம், மைன், யுவர்ஸ், ஹிஸ், ஹர், அவர்ஸ், தேர்ஸ், இது எல்லாமே பொசசிவ். ஓகேவா? ஷீ இஸ் மை ஃப்ரெண்ட், ஷீ இதுல இருந்து சப்ஜெக்ட். ஹி கால்டு மீ, மீ வந்து ஆப்ஜெக்ட். இது சப்ஜெக்டா வராது, இது ஆப்ஜெக்டா வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பொசசிவ் ப்ரோனவுன். பொசசிவ் வந்து என்னது, திஸ் இஸ் மை, திஸ் புக் இஸ் மைன். மைன்றது வந்து சப்ஜெக்டாவோ ஆப்ஜெக்டாவோ வராது, இது வந்து என்னது பொசசிவ் ப்ரோனவுன். ஓகேவா? பர்சனல் ப்ரோனவுன் வந்து ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பர்சன். ஓகேங்களா? எப்படி பிரிச்சிருக்கோம், ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா என்ன, தமிழ்லனா தன்மை. செகண்ட் பர்சன் முன்னிலை, தேர்ட் பர்சன் படர்க்கை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பர்சன் நான், நாங்கள். செகண்ட் பர்சன் யூ, நீ, நீங்கள். தேர்ட் பர்சன் அவன், அவள், அது, அவர்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பர்சன் யாரு, ஸ்பீக்கர் தான் ஃபர்ஸ்ட் பர்சன். நான் இப்ப பேசுறேன் அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் பர்சன், நீங்க கேக்குறீங்க நீங்க வந்து செகண்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன் என்னது, ஐயும் வியும் ஃபர்ஸ்ட் பர்சன். செகண்ட் பர்சன் டு whom we speak, யார்கிட்ட பேசுறோமோ அவங்க செகண்ட் பர்சன். தேர்ட் பர்சன் of whom we speak. ஓகேங்களா? he, she, it, they, தேர்ட் பர்சன்.
Next, person, number, subject, object. Person வந்து first person singular, என்னது I. இது வந்து subject தான் வரும், object வந்து me. Plural வந்து we, object வந்து us. Second person singular, plural ரெண்டுமே you தான், pluralum singularம் you தான், pluralum you தான். Third person singular வந்து he, she, it. Object வந்து him, her, it. Plural வந்து என்ன வரும், they, them. Next, comparison of subjective and objective case. ஓகேங்களா, subjective case வந்து என்னவா இருக்கும், subject வந்து சப்ஜெக்டா வர்றது அதே வந்து ஆப்ஜெக்டா வருமானா வராது. ஓகேவா, இது பின்னாடி இன்னொரு எக்ஸெப்ஷன் இருக்கு, அதை பார்க்கலாம். I am here, இதுல வந்து I am, he called I வருமா, வரக்கூடாது. He called me தான் வரணும். She is smart. ஓகேங்களா, இப்ப she is smart. She is smart வந்து இங்க வந்து she வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ஜெக்டா வரும்போது her வரும். They helped she வரக்கூடாது. They helped her தான் வரணும். We are ready. ஓகேங்களா, we are ready. இந்த we வந்து the manager trusts us. The manager trust we வரக்கூடாது, us தான் வரணும். They will go. ஓகேவா, they will go. they வந்து இந்த இடத்துல ஆப்ஜெக்டா வரும்போது them வரணும். ஒரு எக்ஸெப்ஷன் பார்க்கலாம்னு சொன்னோம் இல்லையா, அது எப்படி வரும் அப்படின்னா, be verb லிங்கிங் வெர்பா வரும்போது சப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரணும், ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரக்கூடாது. இப்போ verb பிளஸ் be verb லிங்கிங் வெர்ப் வரும்போது அது சப்ஜெக்டிவ் கேஸ். புரியுதுங்களா? இன்ஃபார்மல் கிராமர் be verb எதெல்லாம் தெரியும் இல்லையா, am is, are, was, were, இதெல்லாமே என்னதுதான் be verb. இது link the subject with the complement. The complement என்னவா இருக்கணும், subjective case தான் இருக்கணும். be verb link the complement. The complement வந்து கண்டிப்பா subjective pronoun தான் இருக்கணும், object pronoun வரக்கூடாது. ஓகேங்களா, it is I, it is mean வரக்கூடாது. it is I who called you னா வரணும். I follow the be verb is formal. ஓகேவா, it was he who completed the project. he வந்து என்ன வர, it was he தான் வரணும். புரியுதுங்களா, it was him னு வரக்கூடாது. ஃபார்மல்ல it was he தான் வரணும். ஏன்னா be verbுக்கு அப்புறம் என்னதான் வரணும், சப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரணும், ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரக்கூடாது. எப்ப சப்ஜெக்டிவ் கேஸ் வரணும், இந்த be verb linking verb link the subject, அது காம்ப்ளிமெண்ட் ஆகும்போது. புரியுதுங்களா, இந்த ஃபார்மல் கிராமர் be verb link the subject with a complement. the formal grammarல subject வந்து complement லிங்க் பண்ணும்போது அந்த காம்ப்ளிமெண்ட் என்னவா தான் வரும், சப்ஜெக்டிவ் கேஸா தான் வரணுமே தவிர ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரக்கூடாது. புரியுதுங்களா, it is I who called you. இப்போ வந்து I follow the be verb என்னது, ஃபார்மல். it is sign தான் வரணும், it is mean வரக்கூடாது. ஓகேங்களா, புரியுதுங்களா, கேஷுவலா சொல்லும் போது it is me, it was him வந்து சொல்லிக்கலாம், ஆனா வந்து அது கரெக்ட் கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பொசிஷன் ஆஃப் சப்ஜெக்டிவ் கேஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் கேஸ். பிஃபோர் verb எதெல்லாம் வரும், சப்ஜெக்டிவ் கேஸ் எதெல்லாம் he, I, he, she, we, they. ஓகேங்களா, ஆப்ஜெக்டிவ் கேஸ் வந்து பிஃபோர் verb வந்து வராது. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் verb. ஆஃப்டர் verb எதுதான் வரணும், ஆப்ஜெக்டிவ் கேஸ் தான் வரும், சப்ஜெக்டிவ் கேஸ் வராது. ஆஃப்டர் எ ப்ரிபோசிஷன் சப்ஜெக்டிவ் கேஸ் வந்து ஆஃப்டர் ப்ரிபோசிஷன் வராது, ஆப்ஜெக்டிவ் கேஸ் வரும். ஆஃப்டர் எ be verb நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆஃப்டர் எ be verb ஃபார்மல்ல he, she, I, he, she, we, they, இதெல்லாம் என்னது, ஆஃப்டர் எ be verb சப்ஜெக்டிவ் கேஸ் இதெல்லாம் வரும். இது எதுக்கு தான், ஃபார்மல். ஓகேங்களா, நாட் ஃபார்மல்ல வராது. நெக்ஸ்ட் வந்து ஆஃப்டர் எ be verb நாட் ஃபார்மல். ஓகேங்களா, ஆஃப்டர் எ be verb எதெல்லாம் வரும், இது me, him, her, us, them. ஓகேவா, எக்ஸசைஸ். ஓகேங்களா, சதீஷ் gave the book to Meera. She loves reading novel on rainy days. The teacher called Ravi and me after the class. The students submitted their assignment to her. He and I are planning to visit the museum tomorrow. இதில் நீங்கள் என்ன எப்படி எழுதணும்னா இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். ஓகேங்களா, இந்த சென்டென்ஸ் ராகுல் கேவ் த புக் டு மீரான் இருக்கு இல்லையா, இதில் வந்து பர்சனல் ப்ரோனவுன் வந்து என்ன, ஒன்லி நவுன் மட்டும். ஓகேங்களா, நவுன் தான் எழுதணும். ரீரைட் எப்படி எழுதணும், ராகுலுக்கு பதிலாக ஹி, மீராக்கு பதிலாக ஹர், இப்படி போட்டு என்ன சப்ஜெக்டிவ் கேஸ் என்ன, ஆப்ஜெக்டிவ் கேஸ் என்னன்னு எழுதணும். ஓகேங்களா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். தேங்க்யூ.